ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு இந்த கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். அளவு மெஷர்மெண்ட் எடுத்து தான் வச்சுருக்கேங்க. அது நான் சொல்கிறேன், அப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஸாக இருந்தால் கிராஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரபாகம் ஆப்போசிட்டில், மடிப்பு பாகம் நம்ம சைடு இருக்கணும். தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. நெக்கோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு. 4 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா 38. 38 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சு வரும். ரெண்டு இன்ச்சு தையலுக்கு. அதே 30 இன்ச்சு 4 இன்ச்சு சேர்த்தனா 34. 34 4ஆக டிவைட் பண்ணால் 8.5. நெக்கோட அகலம் வந்து 2.25. தையலுக்கு சொல்கிறவங்க சின்னதாக போதும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் 2.5 இன்ச் வச்சுருக்கிறேன். 2.25 கூட நம்ம வச்சுக்கலாம். ஆம்கோல் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த லைன்ஸ்க்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வளைவு. ஆம்கோல் அகலம் வந்து 17.5 இருக்கு. 8.25 வரணும். 2ஆக டிவைட் பண்ணால் 8.25 வரணும். 8.5 வருது. இன்னும் ஒரு 1/4 இன்ச் நம்ம இறக்கிக்கலாம். வருது. நெக் வந்து நான் கட் பண்ணலைங்க. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இது மார்க் பண்ணணும், அதனால நெக்கு நான் கட் பண்ணாமல் இருக்கிறேன். என்ன ஷேப் வேணாலும் நம்ம ரவுண்டுனா ரவுண்டு, ஷேப்னா ஷேப்பு, டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட்டுக்கலாம். நாச்சு எங்கெங்க நாச்சு போடணும், கைக்கு அது கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க. கை வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வரதுனால நம்ம அடிச்சு போட்டுக்கலாம் லைட்டாக. நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். 13.5 இன்ச்சு நடுக்கை அகலம். இப்போ 14.5 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து நம்மளுக்கு 14 வரணும். 14.5னா 7 இந்த அளவுக்கு வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வருது. இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம கை கிட்ட கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டான அளவு வரும். எக்ஸ்ட்ரா கம்மியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கை உயரம் வந்து 8 இன்ச்சு. ஷேப்புக்கு வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். 13 ஆம்கோல் நடுக்கை அகலம். 13.5னா 1 இன்ச் எதுனா 14.5. 14.5னா நம்மளுக்கு 7.25 வரணும்.
நீங்கள் மார்க் பண்ணிட்டு கடைசியில் ஆம்கோலுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. கைக்குழியும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு நாச்சு. ஃப்ரண்ட் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். கட்டோட இறக்கம் வந்து 13 இன்ச்சு. கிராஸ் கட்டிங்கும் போது நம்மளுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை. கிராஸும் போது நம்மளுக்கு லூஸ் கிடச்சிரும். நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா 4 இன்ச் கீழே இறக்கம் வச்சுக்கோங்க. நம்ம 2 நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 நாச்சுக்கு கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. அளவுக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறது நம்ம அதிகமாக விடுறோம் இல்லைங்களா, இங்கே டாட் பிடிச்சிரும். டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு இது கம்மியாயிடும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். தள்ளி தான் நம்ம நாச் போடணும். இங்கே தான் நாச் போடணும். அளவு வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்கும். நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷேப் பண்ணிக்கலாம். கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். 3.25. கைக்குழி லைட்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் கட்டிங் போட்டதுதான். அளவு எடுத்துட்டு நீங்கள் கட்டிங் போட்டு பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கட்டிங் போட்டுட்டே இருக்கணும், ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு ஒன்று பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துடுவோம். நாச்சு நீங்கள் எங்கே போடணுமோ நாச்சு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து 2ஆக மடித்து போட்டிங்கன்னா நாச்சு போட்டுக்கலாம். சென்டர் நாச்சு நம்ம வந்து இங்கே 1.25 இன்ச்சுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். ரெண்டே முக்காலுக்கு சென்டர் பாயிண்ட்டு. இந்த கேப்புக்கு இந்த 2 சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த 2 சென்டர் பாயிண்ட்டும் ஒரே அளவு இருக்கணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் போட்டாச்சு. பட்டி கட் பண்ணிக்கலாம்.
2 3 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச் நான் அதிகமாகவே வச்சுருக்கிறேன். 1.5 2 ஒரு 1/2 இன்ச் விட்டு 3 இன்ச்சாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கப்பு பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு லூஸ் வரக்காக ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இன்னும் 10 இன்ச்சு 10 தையல் கட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. கிராஸ் கட்டிங்க எப்படி கட்டிங் போடலான்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.